உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பார்த்தா தெரியல, பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பிரச்சனை என்ன அர்த்தம்? நீங்க வந்து பேசுறீங்களா? தூக்குல தொங்கு. மானங்கட்டவனே, மானங்கட்டவனே. ஓசா தர மாட்டேன் மாதிரி 3 சிலிங்கு அண்ணா ஒரு சூப்பர் 6 7 தர மாட்டேன். காசு கொடுக்கணும் எனக்கு காசு கொடுக்கணும். எல்லா மிருகங்களும்டா, எல்லா மிருகங்கள் போல புலி கிடையாது. பல நாட்கள் பசிச்சு கிடக்கும். இறக்கான விலங்கை விரட்டி அடிக்கும். விழுகிற விலங்கு வழக்கை பக்கம் விழாமல் இடக்கை பக்கம் விழுந்தால் பசியோடு இருந்த புலி எடுத்து உண்ணாமல் போயிரும்டா. என் வீரத்துக்கு இழுக்கென்று அந்த தன்மானமிக்க விலங்கு புலியை மான தமிழ் மக்கள் கொடியில ஏந்தனம்டா. வைத்தியக்கார தாலிக்கு தங்கம் அரப்பனை, இன்னொருத்தர் ஒரு பவன். தாலிக்கு தங்கம் கூட வாங்கி அந்த பிள்ளைகளத்துல கட்ட முடியாத பக்கற்ற நீ என் பிள்ளைய வச்சு எப்படா கடைசி வர வாழ்வ? டேய், எப்படா அந்த பிள்ளைய வச்சு பொழப்ப? அரப்பவன் தங்க வாங்கி கட்ட வக்கல்லாத நீ எப்படா பொழப்ப? தாலிக்கு தங்கம் கொடுத்துடணும், பட்டு புடவை கொடுத்துடணும். அப்புறம் பிறந்த நாள் வந்தா இலவச கல்யாணம், பொண்டாட்டி இலவசம். என்ன சிரிக்கிற நடக்காத மாதிரி சிரிக்கிற? இலவச திருமணம்னு செஞ்சு வைக்கிறானா இல்லையா? மானங்கட்டவனை. பொண்டாட்டி கட்ட முடியாதவன் எதுக்குடா பொழைக்கிற? நாய் தனக்கான சோடியை சேர்த்துக்கிறது, பன்னி சேர்த்துக்கிறது, நரி சேர்த்துக்கிறது, பூச்சி வண்டு சேர்த்துக்கிறது. மான தமிழ ஒன்னால ஒரு நேசிச்சு ஒரு பொண்ணை கட்டிக்க முடியல. பைத்தியக்காரா. பொண்டாட்டி இலவசம், அதையும் வாங்கிட்டா குனிஞ்சு. நாளைக்கு வருவான்டா புள்ள இலவசம்னு வாங்குவியா? அப்ப வெக்கமா இருக்குல்ல, அவமானமா இருக்கடா, மானம் கழுதுல. அப்படித்தான்டா எல்லாத்தையும் கையேந்தும் போது நீ யோசிக்கணும்டா. எதுக்கா நம்ம புலிக்கொடி ஏந்தணும்? எதுக்குடா புலிக்கொடி ஏந்தணும்? எதுக்கு ஏந்தணும்? புலிக்கொடி ஏண்டா ஏந்தணும்? சொல்ற, புலிக்கொடி ஏன் ஏந்தணும்? ஏன் பாண்டிய பாட்டன் மீன்கொடி ஏந்த வேண்டியதானே? சேரப்பாட்டனுடைய வில்லம்பு கொடி ஏந்த வேண்டியதானே? எதுக்குடா சோழ பாட்டம் கொடியை ஏந்தணும்? ஏன் ஏந்தணும்? தமிழன் கொடிய பாடுறா. மத்த மாதிரி பன்னி மாடு கொய்த வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கடா. தமிழனுடைய கொடிய பாடுறா, மூவேந்தன் கொடிய. புலி பாயும்டா, மீன் துள்ளும்டா, பாய்ச்சல் இருக்கும்டா, வில்ல அம்பு அப்படி பாயும்டா. கொடியிலே பாய்ச்சலை வச்ச பரம்பரையில் வந்தவன்டா நம்ம. மீன் கொடி வச்ச ஆண்ட பாண்டியன் அவன் எல்லைக்குட்பட்ட நாட்டை ஆண்டான். வில்லம்பு கொடி வச்ச சேரன் அவன் எல்லைக்கு உட்பட்ட கொடி நாட்டை ஆண்டான். புலிக்கொடி வைத்த நம் பாட்டன் அருண்மொழியும் அரசேந்திரன் அவன் அருண்மொழி சோழன் மகன் அரசேந்திரனும் படை கடல் பல கடந்து படை பல நடத்தி உலகில் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் 3வது பெரிய பேரரசை நிறுவி ஆட்சி செய்த மரவண்டா நம்முடைய பாட்டன். எல்லா மிருகங்களும்டா, எல்லா மிருகங்கள் போல புலி கிடையாது. பல நாட்கள் பசிச்சு கிடக்கும். இறக்கான விலங்கை விரட்டி அடிக்கும். விழுகிற விலங்கு வழக்கை பக்கம் விழாமல் இடக்கை பக்கம் விழுந்தால் பசியோடு இருந்த புலி எடுத்து உண்ணாமல் போயிரும்டா. என் வீரத்துக்கு இழுக்கென்று அந்த தன்மானமிக்க விலங்கு புலியை மான தமிழ் மக்கள் கொடியில ஏந்தனம்டா. வைத்தியக்கார தனிச்சு நிற்கும். நம்மை போல தனிச்சு நிற்கும் புலி. ஆனால் 1000 மிருகங்களோடு நிக்கிற திமிரோட நிற்கும். 1000 மிருகங்களோட நிற்கும். ஆனாலும் புலி அதிலே தனித்து நிற்கும். அதான்டா நாம. அதனாலதான் இத்தனை கொடி இருக்கும் போது நம் தலைவன் புலிக்கொடியை ஏந்தினான். அவன் பிள்ளைகள் நாம் புலிக்கொடியை ஏந்திரும். எவ்வளவு பெரிய பரம்பரையில வந்துட்டு பைத்தியக்கார பயிலிட்ட நாட்டை கொடுத்துட்டு அரிசி பருப்புக்கும் 5க்கும் 10க்கும் அல்லாடி எடுத்துற. இதை தூக்கி வீசுத. வரவெல்லாம் 2000, இவன் 2000, இன்னொருத்தன் 2500. அவன் அண்டா, இவன் குண்டா, இவன் மிக்சி, இவன் கிரைண்டர், அவன் ஃப்ரிட்ஜ். மிக்சியில எதை போட்டாரப்ப? குடுக்கிறவன் மண்டை போட்டாரப்பியா? மல்லி மிளகா கொந்து தான் போட்டாரப்ப. மஞ்சள் அதேவன் கொடுப்பேன். எங்க அப்பா விவசாயி தான் கொடுக்கணும். அதவன் கொடுப்பேன். கிரைண்டர்ல மாவரப்ப எதை போட்டாரப்ப? அரிசி பருப்பு உளுந்து. அதை யார் தரணும்? எங்க ஆத்தால அப்பனும் விவசாயி தான் தரணும். அது ஐயா ஸ்டாலினும் எடப்பாடியா தர முடியாது. எங்க அப்பா விவசாயி தான் தரணும். ஃப்ரிட்ஜ் எதை கொண்டு வைப்ப? கொடுத்தவரை உழுதி கேப்பியா? எதை வைப்ப? கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, கீரை வைப்ப. அதை யார் கொடுப்பா? விவசாயி தான் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு நாள் கூட நீ சிந்திக்க மாட்டேன். ஏன் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறான் ஒருத்தன் வங்கி கணக்குல 5000, நான் வந்தா 10000. ஏன்? பரம்பரை சொத்தை வித்து உனக்கு கொடுக்குறான். கர்ண மகாராசா பரம்பரை, சோழராஜா பரம்பரை, சேர சோழ பாண்டியன் பரம்பரை. ஏண்டா நீயே பிச்சைக்கார பைய, கடங்கார பைய, நீயே கடங்கார பைய. 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி.
அயோக்கிய பயலு கடனை வாங்கி வாங்கி நாட்டு மக்களை ஏமாத்தி இலவசம் இலவசம் இலவசம். இது ஒரு மானங்கட்ட கூட்டம். எல்லாம் இலவசம். வேட்டி இலவசம், சேலை இலவசம். வாங்குறிய வெக்கமா இல்ல? மயிலுக்கு போர்வையை போத்தனவன் பேகனினுடைய பேத்தியலோட பேரனாடா நீங்க? முல்லைக்கு தேர விட்டு போனவன் வாரிசாடா நீ? வாரிசா? உலகத்துக்கு சோறு போட்ட இனத்தின் கூட்டமாடா நீ? முத்து பவளத்தை ஏற்றுமதி செய்த பரம்பரையில வந்தவனாடா நீ? தன்மானத்துக்காக உயிரை விட்டவனா நீ? அந்த ரத்தத்தில் வந்தவனா நீ? மிக்சி வாங்க முடியாது, ஒரு கிரைண்டர் வாங்க முடியாது, மானத்தை மறைச்சு கட்ட வேட் சேலை வாங்க முடியாது. எல்லாம் இலவசம். ஒரு கிலோ அரிசி, எண்ணெய் 1 லிட்டர், பருப்பு, 1 முளை வெல்லம், 1 முளை கரும்பு, 1 கிலோ வெல்லம், 1 முளை கரும்பு, 1 முளை கயிறு, 1 முளை கயிறு தூக்குல தொங்கு. மானங்கட்டவனே, மானங்கட்டவனே. எல்லாருமே நம்பிட்டீல. ஒரு தடவை தான் அவன் மயனை நம்பி பாரு. உன் உடன் பிறந்தவனை நம்பிதான் பாரு. என்ன புதுசா இருக்க போகுது? என்ன ஐயா கருணாநிதி ஆட்சியில என் அப்பன் சித்தப்பன் எல்லாம் நான்லாம் வாழ்ந்துட்டேன். அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல வாழ்ந்துட்டோம். அப்புறம் ஐயா ஸ்டாலின் 5 வருஷம் வாழ்ந்து ரொம்ப கொளுத்துட்டீங்க, செழிச்சிட்டீங்க. அப்படி இந்த ஐயா எடப்பாடி ஆட்சி முன்னாடி வாழ்ந்துட்டீங்க. இந்த 2 பேரும் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்க. இப்போ உங்க மகன் தான் இருக்கேன். ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். என்னதான் இந்த பையன் செய்யறான்னு பாருங்களேன். ஏதோ சொல்றானே, ஒரு தடவை தான் போட்டு பார்ப்பமே. என்ன ஆயிர போகுது? ஒரு இது ஓட்ட போட்டு வீணாயிர போகுது. 60 வருஷமா அவங்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டு வீணாய்ப்பு இருக்குன்னு கவலைப்படுறது. அப்புறம் ஜெயிக்கிற பக்கம் போட்டுருவோம். திருட்டு பையன் ஜெயிக்கிறான்னா அவனுக்கு போட்டுருவியா? கொலகார பையன் ஜெயிக்கிறான்னா அவனுக்கு போட்டுருவியா? எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரின்னு ஆயிருமா? இது என்ன பைத்தியகாரத்தனமான முடிவு? எளிதானதை செய்யாதே, சரியானதை செய். ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று விரும்பாதே, நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பு. அதான் நல்ல வீரனுக்கு அழகு. போட்டு குழப்பிக்காத. எல்லாத்துலயும் நல்லது வேணும். பையனுக்கு பொண்ணா நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நல்ல மாப்பிள்ளை. சாப்பிட கடைக்கு போயிடலாம், அந்த கடையில சுக்கா அருமையா இருக்கும், அங்க பிரியாணி நல்லா இருக்கும், இங்க புடவை நல்லா இருக்கும், அந்த நகை கடையில வடிவம் டிசைன் அருமையா இருக்கும். எல்லாத்துலயும் நல்லதை தேடுறது. 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவன்ல ஒரு தருதலைய தேடி வச்சிருது. ஐத்தியக்காரத்தனம். எல்லாம் புதுசு, எல்லாம் கார் புதுசு, ஷூ புதுசு, செருப்பு புதுசு, கடிகாரம் புதுசு, செல்போன் புதுசு, எல்லாம் புதுசு, புடவை புதுசு, வேட்டி புதுசு. 60 வருஷமா ஆதார பழசு. ரெட்டலை உதயசூரியன், ரெட்டலை உதயசூரியன், பாம்பழசு. காயிலாங்கடையில போட வேண்டியதுக்கே ஓட்ட போட்டு போட்டு ஆட்சியை கொடுத்து கொடுமை. ஓட்டு போட போற ஒண்ணு, ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கள் கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஏ இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிக்கு நிக்கலாச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உதயசூரிய வெட்ட இலையில கைய வைக்காத, தாமரை கையில கைய வச்சிரவே வைக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். கொடுக்கிறவன் கல்றா இது இலவசம். இத நீங்க வாங்கும் போது இலவசமா கொடுத்தானா இல்ல காசு கொடுத்து வாங்கினீங்களான்னு கேளு. ஒரு தடவை கேளு, கேளுறா. அப்ப என்ன கேட்பான்? காசு கொடுத்து வாங்கின. அந்த காசு ஏதுன்னு கேளு, எங்க இருந்து எடுத்தாங்க. இந்த கேள்வியை கேட்டுட்டீங்கன்னா நீ யாழ்டா, என் ரத்தமடா, என் உடன் பிறந்தவன்டா. நீ கேட்டீங்கன்னா யாழு. என்ன உனக்கு விழிப்புணர்வு வந்து விட்டது, உனக்கு விழிப்புணர்வு வந்தது, மாற்றத்திற்கான சிந்தனை வந்துட்டது. வாக்குக்கு காசு அப்படி நிறுத்தி கையை பிடிச்சுக்க. ஐயா எனக்கு சேவை செய்யத்தானே தேர்தலில் நிக்கிறீங்க. ஆமா, அப்புறம் எதுக்கு எனக்கு காசு கொடுக்குறீங்க?
எனக்கு காசு கொடுத்து நீங்க வென்று வந்து எனக்கு நல்லது செய்ய போறிய. அவ்வளவு நல்லவங்களா நீங்க? அவ்வளவு நல்லவனா? ஏன் இத்தனை கேள்வியை நான் எழுப்புறேனே? இதெல்லாம் உனக்கு எழுதா இல்லையா? நீ படிச்சிருக்கியா இல்லையா? சிந்திக்கிறியா இல்லையா? உனக்குள் எந்த கேள்வியுமே எழாதா? எழாதா? எப்படி? கொடுமை. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். கோயில்களை எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்கள், சிங்கங்களை அல்ல என்று சொல்றார். இவ்வளவுக்கு நீ சிங்கமும் இல்ல, அது ஒரு சோம்பேறி. நம்ம புலிகள், அதுவும் விடுதலை புலிகள். இவன் நம்ம ஆட்சியை நிறுவம் என்ன பண்ணுவோம்? படிக்க வைப்போம் பிள்ளைக்கு ஆகப்பெரிய கல்வியை கொடுப்போம், சிறந்த கல்வியை கொடுப்போம். கல்விதான் ஒழுக்கத்தை, சமூக மேம்பாட்டை உருவாக்கும், சமூக ஒழுங்கை உருவாக்கும். செல்வத்தில் ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம், அதை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம், படிக்க வைப்போம். படிப்புக்கேற்ற வேலை கொடுப்போம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்போம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்போம். வா, மருத்துவம் உலக தரத்திற்கு கொடுப்போம். இந்த அயோக்கிய பிள்ளை மாதிரி முடியலன்னா தனியார் அப்போலோ, காவேரி, எம்ஜி ராமச்சந்திரால படுக்கூடாது, அரசு மருத்துவமனையில படுக்கணும். உலக தரத்திற்கு தரம் உயர்த்தி நம் மக்களுக்கு மிகச்சரியான மருத்துவத்தை, மிக தரமான மருத்துவத்தை கொடுப்போம். அதை கொடுப்போம்டா. கட்டணம் இல்லாம நம்ம கொடுக்க வேண்டியது 3 தான்டா. ஒன்னு கல்விடா. கல்வினா இப்பவும் கல்வி இருக்கு, கட்டணம் இல்லாம இருக்கு. கல்வியா இல்ல. பள்ளிக்கூடம் கழிப்பிடம் மாதிரி இருக்கு, அவங்க கல்லறை நட்சத்திரம் மாதிரி இருக்கு. எப்படி? படிப்பிடம் பாலடைஞ்சு கிடக்குது, அவங்க செத்த பிறகு படுக்கிற இடம் பெரிய மாளிகையா இருக்கு. போய் கடற்கரையை பாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பள்ளிக்கூடம் அது மாதிரி ஆகணும், அவங்க புதகுழி இது மாதிரி ஆகணும், மாத்தணும். புரியுதா? இது மாற்றம். மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில எவனும் படுத்து மருத்துவம் செய்யறதில்லை. ஏன்? தரம் இல்ல. நம்ம என்ன செய்யறோம்? தனியார் மருத்துவமனை, உலக மருத்துவர்கள், உலக மருத்துவம், அதை தாண்டிய மருத்துவம் தமிழ்நாட்டில் இருக்கு. உடம்பு முடியலன்னா இங்கிலாந்து போறான்லடா, உடம்பு முடியலன்னா அமெரிக்கா போறான்ல, உடம்பு முடியலன்னா சிங்கப்பூர் போறான்ல, அவனை உடம்பு முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு போகணுங்கிற இயக்கத்தை உருவாக்கணும்டா. அதான்டா மாறுதல், அதான்டா வளர்ச்சி. இது ரெண்டையும் நம்ம மக்களுக்கு கட்டணம் இல்லாம தரமா கொடுத்துட்டா 10 ரூபா செலவு கிடையாது. பிள்ளையை நான் படிக்க வச்சிடறேன். எப்படி சட்டம் போடுவோம்? மகன், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. எங்கள் அரசு எங்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி. என்ன படிப்பு? டாக்டர் படி. என்ன படிப்பு? இன்ஜினியர் படி. 5 பைசா செலவில்லாம தன் பிள்ளையை படிக்க வைக்க. ஏன்? நாட்டின் செல்வம், அவன் படிக்க வைக்குது. வேற என்ன வேணும்? மருத்துவம். பாட்டிக்கு முடியலனாலும் அவன் நாட்டின் பாட்டி, தேசத்தின் பாட்டி. அவ எப்படி? மூத்த சொத்துடா, அறிவு சொத்து. அவளை அரசு மருத்துவம் பண்ணுது. நீ முடியலைன்னு சொன்னா போதும், உயிர் காக்கும் ஊர்தி வந்து கூட்டிட்டு வந்து உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை கொடுத்து காக்கும். தாயன்னா உன் தாய் அல்ல, வீட்டின் தாய் அல்ல, தேசத்தின் தாய், நாட்டின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்ல, தேசத்தின் தந்தை, நாட்டின் தந்தை. யாருக்கு 1 ரூபாய் இல்ல, 1 கோடி இல்ல, 2 கோடி மருத்துவமானாலும் செலவானாலும் கட்டணம் இல்லாத மருத்துவத்தை குடிகளுக்கு கொடுக்கும். இதுக்கு பேர் என்ன? அரசு. இதை கொடுக்க மறுக்கிறதுக்கு பேர் என்ன? தரிசு. உனக்கு விளங்குதா? பிறகு குடிநீர், உலக உயிர்களின் உயிர் தேவை. உயிர் பாலாக இருக்கிற நீர் விற்பனை பண்டம் அல்ல. என்ன செய்யறேன்? நானே தூய குடிநீரை என் மக்களுக்கு கொடுத்துறேன். இது 3ம் கட்டணம் இல்லாம கொடுத்துறோம். மத்த எல்லாம் எதுவுமே இலவசம் கிடையாது. எதுவும் இலவசம் கிடையாது. மின்சாரம் தருவேன், தடையற்று தருவேன், உரிய கட்டணத்தை வாங்கிப்பேன். ஏன்? நானே உற்பத்தி செய்வேன், மாற்று மின்பொருக்கத்துக்கு போயிருவேன். இவங்கள மாதிரி அணலை கட்டிக்கிட்டு அழமாட்டேன். சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை மின்சார உற்பத்திக்கு போயிருவேன். எப்படி தயாரிப்பேன் போட்டு காட்டுவேன். படம் பார்க்க உனக்கு நேரம் இல்லைன்னா கையில தான் வச்சிருக்கீல, சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச் தட்டு வந்துடும் யூடியூப்ல, போட்டு பாரு. சும்மா தெண்டமா ஏதாவது பார்த்து பொழுத போக்காத. அண்ணன் பேச்சை பாட்டு நல்ல பொழுதா ஆக்கு. தயவு செய்து பாரு. எப்படியா கல்வி அண்ணன் இப்படி கொடுக்குறீங்கதா? கல்வியில உலகத்துல பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூரா, சின்ன நாடு சிங்கப்பூர் 3வது இடத்துல இருக்கா. ஐயோ அப்படியா? இந்த நாட்டை முந்தி கொண்டு அண்ணன் தர்றேங்கிறான். எப்படி தர்றேங்கிறான்? அதை சொல்றான். அப்ப நான் இன்னொன்னு, நான் பேசினா நம்ப மாட்டேன், அதுக்கு தான் போட்டு காட்டுறேன். டே இங்க வர, நான் மாடு மேய்க்க வைக்கிறேங்கிறேன்னு சிரிச்சா. ஆஸ்திரேலியால ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான், இங்க வர ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான்ற. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. சாராய காசு 50,000 கோடி, பால் 3 லட்சம் கோடி. இப்ப பால் விற்கிறதா சாராயம் விற்கிறதாடா? என்னடா யோசிங்கடா. தண்ணீரை கொடுத்துறேன், மருத்துவத்தை கொடுத்துறேன், உனக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும்?
மின்சாரம் நான் தரமா தந்துடுறேன், தடையின்றி தந்துடுறேன். சிலிண்டர் தானே நானே உற்பத்தி செய்யறேன். ஓசா தர மாட்டேன். மாதிரி 3 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 7 தர மாட்டேன். காசு கொடுக்கணும் எனக்கு காசு கொடுக்கணும். என்ன காசு? நான் உற்பத்திக்கு ஒரு செலவு பண்றேன், அங்க வேலை செய்யறேன், பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், எனக்கு இந்த நிர்வாக செலவு இருக்கு, உற்பத்தி செலவு இருக்கு, அதை கொடுத்துட்டு எடுத்துக்க. ஆனா தடை இல்லாம தருவேன். அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தேர்தலில் நிற்கும் போது என்ன சொல்றாரு? என்னை வீழ்த்துவதற்கு வழி தெரியாமல், இந்த அண்ணாதுரையை தோற்கடிக்க முடியாமல் இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள். எதுவும் அதுவும் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வெங்கடாசலபதியை அந்த 7 மலையானை துணைக்கு அழைத்து வருவது ஏன்? அவன் படத்திலே அடித்து சத்தியம் வாங்குவது ஏன்? ஓட்டுக்கு அன்னைக்கு 2 ரூபா கொடுத்துருக்கான் அண்ணாதுரை அவர்கள் ஐயாவை, பேர எங்க அண்ணா அவர்களை தோக்கடிக்கிறது. அன்னைக்கு அவர் காங்கிரஸ்காரன் காசு கொடுக்கறான் தன்னையை தோக்கடிக்கன்னு எதிர்த்து பேசுறாப்புல. இன்னைக்கு அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துறவன அன்னைக்கு 200 2 ரூபா, இன்னைக்கு 2000. யாரு? காங்கிரஸ் அறிஞர் அண்ணாவை தோக்கடிக்கிறதுக்கு காசு கொடுத்தது. இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு காசு கொடுக்கிறான். என்ன மாறுதல்? என்னது சொல்லு? என்னது? ஏதாவது ஒண்ணு ஒரு மாற்றம்னா என்னன்னு இருக்குல்ல இந்த கட்சியில. என்ன சரி, காங்கிரஸ் பாரதிய ஜனதா என்ன மாற்று சொல்லு? அதேதான். இவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா, அவன் காவி கட்டின காங்கிரஸ், 2 பேரும் ஒண்ணுதான். இவன் மதவாத கட்சி, இவன் மிதவாத கட்சின்னு நினைக்காத. பாபர் மசூதியை இடிச்சவன் பிஜேபி, இடிக்க அனுமதிச்சவன் காங்கிரஸ். இவன் நீட்டை கொண்டு வந்தான். நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். நீட்டு தேர்வுன்னு ஒண்ணு கொண்டு வந்தது காங்கிரஸ். சரக்கு மற்றும் சேவை வரின்னு வரின்னு நம்ம எல்லா வரியும் சுருட்டி கொண்டு போய் அந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். என்ஆர்சி ஆழ்த்திக்கு சட்டத்தை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இப்ப செயல்படுத்தினது யார்? பிஜேபி. பெத்து பேர் வச்சது காங்கிரஸ், ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கறது பிஜேபி. என்ன மாறுதல கண்டா? சரி, காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன? அதேதான். பிஜேபியின் கொள்கை அதேதான். பொருளாதார கொள்கை உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் காங்கிரஸ். பிஜேபி அதேதான். நாட்டை சந்தையாக்கி மக்களை நுகர்கிற மந்தையாக்குனதை தவிர 2 பேருக்கும் பொருளாதார கொள்கையில் மாற்று ஒன்றுதான். வேற என்ன? மருத்துவ கொள்கை அதேதான், கல்வி கொள்கை அதேதான். வேற என்ன மாற்ற கண்டுட்ட சொல்லு பாப்போம். ஒன்னு சொல்லு. பாதுகாப்பு கொள்கை அதான். ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி 100 விழுக்காடு அந்நிய முதலாளிகளுக்கு, அந்நிய முதலீட்டிற்கு. எந்த இடத்தில் இந்த கட்சிகளின் ஆட்சிகளில் நீங்கள் மாறுதலை கண்டீர்கள்? எந்த இடத்தில்? கல்வியை தனியாருக்கு தாரைதாரத்தை கொடுத்தது 4 கட்சியின் கொள்கைதான். மருத்துவத்தை தனியார் முதலாளிகள் கொடுத்தது அவர்கள் ஒரே கொள்கை. அந்நிய முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு. அன்னைக்கு ஒருத்த வர்த்தகம் செய்ய வந்தான், வெள்ளக்காரன், பிரிட்டிஷ்காரன். 400 ஆண்டுகள் இந்த நாடு அடிமையா இருந்தது. கப்பல்ல வர்த்தகம் செய்யறான், போராடி விரட்டணும். அது விடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டம். இன்னைக்கு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கு அடிமையா இருக்க துடிக்குது. வானூர்தியில வர்த்தகம் செய்ய வர்றவன வா என் நாட்டுக்கு முதலீடு செய், வியாபாரம் செய்யவா, தொழிலை தொடங்கணும் கூப்பிடுது. ஒரு நாடு உலகின் எல்லா நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. அடிமை இந்தியாவில் இந்திய ஞாயிறு, இந்திய பொருளை வாங்கு, விடுதலைக்கான முழக்கம், தேசப்பற்று, பி இந்தியன் பை இந்தியன். இன்னைக்கு சொல்லு தேச துரோகம். ஏன்? ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யற பொருள் எது? வெளிநாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை வாங்கி நுகர்கிற மந்தைகள் நாம். எது ஒன்றை இருக்கு? எது ஒன்னுகிட்ட இருக்கு சொல்லு? ஒன்றை ஏதாவது ஒண்ணு இருக்கு உனக்கு? எப்படி? உன் மலையை வெட்டி ஏத்துறான். உன் மலைங்கிறது என்ன கற்குவியல் நினைச்சியா? அது பூமி தாயின் மார்பு. மலை இல்லை என்றால் மழை இல்லை. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை தெரியாதவன் நீ மனிதனே இல்லை. மலை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும். மலை என்பது அருங்கொடை. மரத்தை வெட்டினால் நட்டு வளர்க்கலாம், நீரை உறிஞ்சினால் தேக்கி வைக்கலாம். மலையை எப்படி உருவாக்குவாய் யோசிச்சு பாரு. உன் கையெழுத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்து போட்டா மலை வளர்ந்துருமா? இல்ல நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றினா வளர்ந்துருமா? இல்ல உன் தொழுகையால், உன் அழுகையால், உன் ஜபத்தால், உன் வழிபாட்டால் அவங்களை வளர்ப்பியா? எப்படி? கண் முன்னாடி உன் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற. அறுத்து விக்கிறவனுக்கு நீ அதிகாரத்தை கொடுக்கிற. உன் வளத்தை கொள்ளையடிக்கிறவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிற. கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். ஜான் பெர்கின், அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதியவன். ஒரு நாட்டில்
அந்த நாட்டின் வளங்கள் ஆட்சியாளர்களாலேயே சுரண்டப்படுமானால் அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாபம் பெற்றவர்கள்ங்கிறான் மார்ட்டின் லூதர் கிங். நம்ம எப்படிப்பட்டவர்கள்? கண் முன்னாடி தாயின் மாறை எடுத்து கொண்டு போறான், கற்கள் என்றும் மணல் என்றும் நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மழையே இல்லாத நிலமாக மாறி நீ படிக்கிறது இல்லையா? படிக்கிறது இல்லையா? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. மலையில் என்றால் எப்படி மழை பொழிவை பெறுவாய்? சான்று உன் மகன் நான் இருக்கிறேனே, உன் பிடன் பிறந்தவன், என் மண்ணிலே கடல் இருக்கிறதே, ராமேஸ்வரம் மண்டபம் எல்லாத்திலும் என்னிடத்திலே கடல் இருக்கிறதே. ஏன் நாங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் வறண்ட மண்ணாக இருக்க காரணம் என்ன? ஏன் என் நிலத்திலே என் கடலிலே சூரிய தந்தை கடல் தாய் இருவரின் இணைவில் நீராவியாகி மேக வருகிற அந்த ஈரப்பதம் குளிர்ந்து மேகமாகி வருகிற போது அதை தடுக்க என்னிடத்திலே மழை இல்லை. அப்ப எங்க இருக்கிறது? மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே கம்பம் குமிழி தேனி மதுரை கம்பம் குமிழி பகுதியிலே வருகிற போது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து என்னுடைய மேகம் மோதி அங்கே மலையை கொட்டிடுது. கடல் இல்லாத அவன் மலை வளத்தை நீர் வளத்தை பெறுகிறான். மழை இல்லாததால் நான் மழை பொழிவை பெற முடியவில்லை, வறண்டு கிடக்கிறேன். கடல் இருந்தும் நான் காஞ்சு கிடக்க காரணமே தான். இது கூட தெரியாம நீ இருக்கிற. தாயின் மார்பில் இருந்து வர்ற பால் உனக்கும் எனக்கும், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வர்ற பால் உலக உயிர்களின் உயிர்ப்பால் தாய்ப்பால் என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். மலை உனக்கு மணலாடா? மலை உனக்கு மணலா? மலை உனக்கு கல்லா? உலக உயிர்களின் உறைவிடமடா. ஆதியிலே அங்கதான்டா நம்ம இருந்தோம். குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள், இன் உச்சரிப்பு குறைந்து குறைந்து குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். பூராப்பையில நம்ம குறப்பைய மக்கள் தான். ஆதியில் குறவர் குடியில் இருந்துதான் இத்தனை குடியாக நம்ம வந்தோம். வரலாற்றை படி, முதல்ல படி. வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். படி, நீ யார் என்று படி. மானுட குலத்தின் வரலாற்றை படி, தோற்றுவாயை படி. பல லட்சக்கணக்கான வாழ்விடம் கருவறையடா மலை. மலையிலன்னா எப்படி? மலையில இருந்தாண்டா அருவி, அருவியில் இருந்தாண்டா ஆறு, ஆறுல இருந்தாண்டா அந்த பூமி தான் மலை மார்பில் இருந்து வர்ற பாலடா அருவி, அதுல இருந்தா ஆறு, ஆறுல இருந்து நீரு, நீர்ல இருந்து சோறு, சோறுல இருந்து வயிறு, வயிறுல இருந்து உயிர், அதுக்கப்புறம் தான்டா வாழ்க்கை. இது இல்லைன்னா எங்க வாழ்வ? எங்க வாழ்வ? உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பார்த்தா தெரியல, பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுற என்ன அர்த்தம்? நீங்க வந்து பேசுறீங்களா? எந்த இடத்திலேயாவது திரும்பி பாருங்கள். சொர்ணா கேப் ஹோட்டல், சொர்ணா கேப் தமிழ் எழுதியிருப்பாங்க, ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலம். அங்கே பார்த்தீர்களா எஸ்கே சில்க்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ரெடிமேட்ஸ், தமிழ் எழுத்து உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் புது மொழி தங்கிலீஷ். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து 1600 ஆண்டில் தெலுங்கு, 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம் என்கிற மொழி இல்லை. 500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்தி சோரை சாதம் என்றோம், மகிழ்ச்சியை சந்தோஷம் என்றோம், வணக்கத்தை நமஸ்காரம் என்றோம். சேரப்பாட்டனின் பிள்ளைகள் மலையாளியாக நின்றார்கள். பிறகு துளு, இப்படி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பெருத்த ஒரு மூத்த தேசியனம் சிதைந்து அழிந்தது. இப்போது தமிழோடு ஆங்கிலம் கலந்து தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், துளுவர்கள், நாம் தமிங்கிலர்கள். தமிழ் செத்து, தமிழர் என்கிற இனம் செத்து, தமிங்கிலர் என்ற ஒரு இனம் இந்த நிலத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போது என் அன்னை தமிழை மீட்டு தூய தமிழர் தேசிய இனம் படைக்க, தமிழினத்தை படைக்க துடித்து நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள். வேணாம், தமிழ் வேண்டாம், தங்கிலீஷே போதும் என்றால் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டாம். இல்லை, அன்னை தமிழ் அழியாது காக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த களத்திலே வேட்பாளராக நிற்கிற என் அன்பு தங்கை வெற்றி செல்வி அவர்கள் யார் என்று அறிவீர்களா? முத்தமிழ் காவலர் நம்முடைய தாத்தா கியாபே விஸ்வநாதம் அவர்களுடைய பேத்தி, அவருடைய பேத்தியார், அவருடைய வாரிசு. இந்த நாட்டிலே என்னுடைய தலைவன், அவருடைய அவையிலே இருந்த ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை ஒரு கடிதத்தில் எழுதுகிறார், தமிழ் பெரியார்
பெரியார் என்று அவர் குறிப்பிட்டது நம்முடைய தாத்தா கியாப்பே விஸ்வநாதம் அவர்களைத்தான். தமிழ் தேன் சொட்டும் மொழியடா, தமிழ் தேன் சொட்டும் மொழியடா, படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன், இப்படி கொடுத்தேன், எடுத்தேன், எல்லாவற்றிலும் தேன் தேன் என்று அடுக்கடுக்காக பேசி தேன் சொட்டும் மொழியடா என்னுயிர் தமிழ் என்று இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் காத்து நின்ற பேரறிஞர் முத்தமிழ் காவலர் நம்முடைய தாத்தா கியாப்பே விஸ்வநாதனின் வாரிசு என் அன்பு தங்கை. அதனால்தான் காஞ்சி மண்ணிலே என் தங்கையை நிறுத்தி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்கிற வெறியோடு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், பெருங்கனவோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து இந்த நாட்டை நல்ல நாடாக, உலகத்தின் தலை சிறந்த நாடாக, கல்வி சிறந்த நாடாக, நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்கிறான். எவ்வளவு வேணாலும் தருவேன்.